டைம் ட்ராவல் வந்து ப்ராக்டிக்கலி பாசிபிளாக இருந்தால் நம்மள பாதி பேர் வந்து எங்கே போவோம்னு தெரியுமா? ஸ்கூல் டேஸ் அப்படி இல்லைனா வந்து காலேஜ் டேஸ்க்கு தான். அந்த டைம்லலாம் வந்து நாட்டில் என்ன நடக்குது, நம்ம வீட்டில் என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, அதெல்லாம் கவனிக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைமே கிடையாது. என்னோடய ஃப்ரெண்டு வந்து பாய் ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டாலா, அதுதான் அன்னியோட நேஷ்னல் நியூஸே. அதை சரி பண்ணுறதுலேயே என்னோடய பாதி நாள் போயிடும். அப்புறம் என்ன தான் வந்து விடிய விடிய உட்காந்து ரெக்கார்ட் நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் அடுத்த நாள் ரெக்கார்ட் நோட்ஸ் எடுத்துகிட்டு வர மறந்து போயிடுவேன். அசைன்மெண்ட் டேட் நாளைக்கு சப்மிஷன் அப்படின்னா அன்றைக்கி நைட் தான் உட்காந்து ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். பிடிச்ச டீச்சர் கிளாஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்து பாடத்தை கேட்பேன். பிடிக்காத டீச்சர் கிளாஸாக இருந்தால் ஐயோ இவங்க எப்படா கிளாஸு விட்டு போவாங்க அப்படின்னு தோணும். லஞ்ச் பிரேக் வரவே வராதான்னு இருக்கும். சேஃபாக கிளாஸ் பங்க் பண்ணுறதுக்கு டான்ஸ் காம்படிஷனில் போய் ஜாயின் பண்ணிவிடுவோம். அதை விட மந்த் எண்ட் வந்துருச்சா கையில் ஒரு பைசா இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காசெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு வெஜ் புலாவோ அப்படி இல்லைனா சிக்கன் கிரேவியோ இல்லைனா எங்கேயாச்சும் போய் ஒரு டீயாச்சும் வாங்கி குடிச்சிட்டு அன்னியோட டே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். இப்போ அந்த மெமரிஸ் எல்லாம் வந்து ரீகால் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம்லாம் வந்து எவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சுல அப்படின்னு தான் தோணும். ஹானஸ்ட்லி தட் பீரியட் வாஸ் அ கோல்டன் பீரியட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த டைமில் தான் வந்து மோஸ்ட்லி நம்ம ப்ரெசென்ட்டில் தான் இருந்தோம். ஆனால் இப்போது மைண்டெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் தான் இருக்குது. ஃப்யூச்சரை செட்டில் பண்ணணும், ஃப்யூச்சரை சேஸ் பண்ணணும், கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கிறதுனால ப்ரெசென்ட்டில் இருக்கிறதே கிடையாது. டெய்லி லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் கூட அப்சர்வ் பண்ணுறதும் இல்லை, அப்ரிஷியேட் பண்ணுறதும் இல்லை. ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாம் 80% நாளைக்கு என்ன நடக்கிறதுலையே போயிடும். அப்புறம் எங்கே ப்ரெசென்ட்டில் நம்ம வந்து இருக்கிறது.